ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு லைட்டாக சாப்பிடணும், சீக்கிரமாகவும் ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரவா பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ட்ரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு இதில் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 3 மினிட்ஸ்க்கு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்து சேர்த்திங்கன்னா நம்ம செய்கிற ரவா பொங்கல் ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ வறுத்த இந்த பாசிப்பருப்பெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி 2-3 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பருப்பை நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. பருப்பு கொஞ்சமாக இருக்கனால நான் பாத்திரத்திலே வேக வச்சுக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு நல்லா மையாக வெந்திருக்கணும். இப்போ வேக வச்ச பருப்பை தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பாசிப்பருப்பு வறுத்த அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்திருந்த நெய்யும் எண்ணெயும் ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பச்சை மிளகாய் 1 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்திருந்த பொருட்கள் எல்லாம் லேசா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே அடுத்ததா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் லேசா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு ரவைக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். 1 கப் ரவை எடுத்தீங்கன்னா 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். எந்த அளவு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வர விடுங்க. ரவா பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் வறுத்த ரவை 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க இந்த ரவை ஏற்கனவே வறுத்தது. நீங்கள் வறுக்காத ரவை எடுத்தீங்கன்னா லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. எடுத்திருந்த இந்த 1/2 கப் ரவையை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கெட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க. ரவையை ஒரு பக்கம் உள்ளே சேர்த்துட்டு ஸ்பீடாக கலக்குனீங்கன்னாலே கெட்டிப்படாது. எல்லா ரவையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு வேக வச்சு எடுத்திருந்த பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ரவை கூட பாசிப்பருப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட விட நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கெட்டியாயிடும். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேர்த்திருந்த ரவையெல்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு டெய்லி என்ன சாப்பாடு செய்யணுன்ற டென்ஷன் இல்லாமல் வீட்டில் 2 முட்டை இருந்தால் போதும். 10 நிமிஷத்துலேயே எக் பாஸ்தா செஞ்சிடலாம். கடைசியில் ஒரு ஸ்மால் டிப்ஸ் சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. இதை பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 500 ml தண்ணி சேர்த்துருக்கேன். வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 1 சொம்பு அளவு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 2 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்த்துருக்க பாஸ்தா 400 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பாஸ்தா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பாஸ்தாவில் நிறைய வெரைட்டி ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு உப்பு சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சிங்கனாலே போதும். பாஸ்தா சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்துடும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காது. மினிமம் 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். வேக வச்ச பாஸ்தாலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
கூடவே ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லேசாக நிறம் மாறி வந்தால் போதும். வெங்காயம் லேசாக நிறம் மாறினதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி ஒன்று சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் மசிய வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி முழுசாக மசிய வேகணுன்ற அவசியம் இல்லை, 90% மட்டும் வேக வச்சுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அதிக தண்ணி சேர்த்துறாம இந்த அளவு மட்டும் பார்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பாஸ்தா ரொம்ப ட்ரையாகவும் சப்புன்னு இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணமே. சின்ன டிப் என்னன்னா, இந்த அளவுக்கு மசாலா செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கப்புறமா 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து பண்ணுறதுனால இந்த பாஸ்தாவோட ஃப்ளேவர் மினி முட்டை பரோட்டா டேஸ்ட்டில் இருக்கும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வேகமாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கூட முட்டையும் ஈவனாக கலந்துக்கணும். இந்த ஸ்டேஜில் முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். முட்டை ரொம்ப ட்ரை ஆகிராமல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது பாஸ்தா சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாஸ்தா சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனாலே பாஸ்தா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சப்புன்னு இருக்காது, ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் ரெசிபி இங்கே இருக்குது, அதையும் கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.